ரிஷப ராசிக்கு 11 லாபச்சனி. இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் சரியாக வந்து உங்களுக்கு கேட்கலன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக இப்போ இந்த ரிஷபம் 11 லாபச்சனி. இப்போ லாபம் அப்படின்னாலே என்னங்க, எல்லாமே லாபம் தான், வாழ்க்கையே லாபம் தான். அப்போ 11 வந்து சனி பகவான் வரக்குள்ள உங்களுக்கு எல்லாமே நல்லது பண்ணுவார். ஃபர்ஸ்ட் நல்லது நம்ம வந்து பார்த்தோம்னா, ஸோ ரிஷப ராசிக்கு ஃபர்ஸ்ட் யோகாதிபதி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9, 10க்குரியவர். அவர் 11 போக்குள்ள உங்களுக்கு மிக சிறந்த ஒரு வாழ்க்கையை கொடுப்பார். இப்போ இதில் தொழில், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாபம்னு சொல்லிட்டோம். அப்போ லாபம்னா தொழில் பண்ணணும் இல்லையா? அப்போ அதில் தொழில் பண்ணுறவங்களாம் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, பெட்டி கடை வச்சிருக்கிறவங்க, சைக்கிள் கடை வச்சிருக்கிறவங்க, ரிக்ஷா வண்டி வச்சிருக்கவங்க, ஆட்டோக்காரரு, கார் ஓட்டுறவங்க, வாடகைக்கு கால் டாக்ஸிலாம் ஓட்டுறாங்க இல்லையா, அவங்க கேப் டிரைவர்ஸு. ஸோ அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த நிறைய பேருக்கு வந்து அதில் லாபத்தை கொடுக்கும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உணவு தொழிற்சாலை பண்ணுறவங்க, சிறு குறு வியாபாரிகள், அவங்களுக்கு உண்டு பலச்சரக்கு கடை வச்சிருக்கவங்க. ஸோ அது வந்து நல்லாவே உங்களுக்கு லாபத்தையும் வந்து இவர் வந்து கொடுக்க போறாரு. 11 இருக்கக்கூடிய விசேஷங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர் அதிர்ஷ்டம், வெற்றி, ஆசை, லட்சியம், விசுவாசமா ஒருத்தவங்களுக்கு இருக்கிறது, நம்பிக்கையோட வாழ்க்கையை வாழ்றது, இது எல்லாத்தையுமே இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு சனி கொடுக்க போறாரு. ஸோ 10க்கு உரியவன் 11 இருக்கக்குள்ள தொழிலில் லாபத்தை உயர்ந்து கொடுப்பார். அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து அந்த 11 தான் இருக்கு. இப்போ ஒரு ஜாதகம் ஜெயிக்குது, ஒரு தனிப்பட்ட மனுஷன் ஜெயிக்கிறான்னா 2, 9, 11 இந்த இடம் தான் தனஸ்தானம். அதாவது பணம் வந்து உங்களுக்கு வரக்கூடியது. பணம் தானே லட்சுமி, அவங்க இருந்தால் தான் நம்ம சந்தோஷம் இருப்போம். அப்போ இதில் 11 சனி வரக்குள்ள உங்களுக்கு நிறைய பணத்தை கொடுப்பார். அப்போ பணம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கனவு வச்சுருப்பீங்களா, நான் இந்த அளவுக்கு போகணும், நான் இப்படி பண்ணணும், ஸோ அப்படி இருக்கணும், அதெல்லாம் வந்து இந்த ட்ரீமை வந்து நல்லதில் இதில் தான் கொடுக்க போகிறார். அப்போ பணம் வரக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நல்லாவே இயக்க ஆரம்பிப்பார். ஸோ 11 லாபச்சனி உங்களுக்கு பணம் வரும். பணம் வந்தால் புகழ் வரும். புகழ் வரக்குள்ள எல்லாமே தேடி வரும். அதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை அடங்கும். ஸோ எல்லாத்தையுமே இந்த நல்லதில் சனி பகவான் உங்களுக்கு பண்ண போகிறார். ஸோ ரிஷபராசிக்காரங்க எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஜாலியாகவே இருக்கலாம். ஏன்னா 11ஆம் இடம் என்பது கேளிக்கை, மது விருந்து, சந்தோஷம், உல்லாச பயணம், ஜாலியாக, அதாவது உச்சகட்ட அளவு சந்தோஷம்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்பா ஹாப்பியாக இருக்கம்பா, நான் எனக்கு எந்த கவலை, அதெல்லாம் வந்து இந்த சனி தான் கொடுக்க போகிறார். அப்போ ரிஷபம் 11 லாபமாக செயல்பட போறீங்க. உங்களுடைய யோகாதிபதி சனி, அவர் தான் உங்களுக்கு வந்து அள்ளி தருவதில் வல்லவன், யாரு கேட்டால் சனி தான். அப்போ கண்டிப்பாக வந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்க போறீங்க. இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை தட்டு மக்கள்னாலே சனி தாங்க, அவங்களுக்கு தான் யோகத்தை கொடுக்கும் ஃபர்ஸ்ட். இப்போ அடிப்படை மக்கள்னு சொல்றதை விட அவங்களுக்கு மக்களுக்கு என்ன தேவைன்றதை 11 வரக்கூடிய சனி கொடுப்பாரு. அப்போ சிறு வியாபாரிகள்லேருந்து பெரிய வியாபாரிகள் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய வியாபாரிகள் யார், கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறவங்க, பெரிய பெரிய மில் ஆலை தொழிலாளர்கள், தொழிலாளி, முதலாளி, இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த சனி தான் வந்து கொடுக்க போறார். அப்போ இந்த இடத்துல நம்ம நல்லதுனாலே ஃபர்ஸ்ட் பணம் தான். உங்களுக்கு பணம் அப்படின்னாலே வேலை, தொழில், இது ரெண்டு நல்லா இருந்தால் என்ன ஆகுங்க, பணம் வரும். அப்போ அதுதான் வந்து இந்த சனி உங்களுக்கு நல்லதை மட்டும்தான் இந்த இடத்துல செய்ய போறாரு. கெட்டது, இதில் கெட்டதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம எப்படி இருக்கணும் அதை தான் சொல்ல வருவார். இதில் நல்லது தான் அதிகமாக உங்களுக்கு நடக்கும். இப்போ கெட்டதுன்றது என்னது, நம்ம வந்து உஷாராக இருக்கிறது தான், அதில் தான் நம்ம ஒரு கிளாரிட்டியாக இருக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பணம் வரக்குள்ள என்ன ஆகும், ஆடம்பர செலவு பண்ணாதீங்க. ஆடம்பர செலவு பண்ணீங்கன்னா மாட்டிப்பீங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா சனியின் பார்வை பார்க்குற இடம்லாம் கொஞ்சம் உங்களை அலர்ட் பண்ணுவார். அப்போ நீங்கள் வந்து பணத்தை வந்து உஷாராக வைக்கணும், ஒரு சேவிங்ஸ் பண்ணணும். அப்போ அதில் வந்து நீங்கள் பணத்தை வந்து விரயம் பண்ணக்கூடாது. அப்போ அந்த கெட்டது வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விரயம் பண்ணக்குள்ள தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ்லாம் கிரியேட் ஆகும். ஸோ குறிப்பாக வந்து பெண்கள் விஷயத்தில் நீங்கள் வந்து குறிப்பாக வந்து ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ரொம்ப யார்கிட்டையும் அதிகமாக குழஞ்சு பேசுறது, ரொம்ப நம்ம போகிறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாக்கு விட்டு மாட்டிக்கிறது, பேச்சை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஸோ நிதானமாக இருக்கிறது, இந்த இடத்துல வந்து நம்ம கவனமாக இருக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயர்ந்த வாழ்க்கையை தான் இந்த சனி லாபத்தில் வரக்குள்ள கொடுப்பார். ஸோ கண்டிப்பாக சனி கொடுக்கக்கூடிய தெய்வம். இதில் ரிஷபம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சின்னம், ரிஷப ராசிக்கு சின்னம் என்னன்னா காளை. காளைனா மாடு, பசு. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வழிபாடு எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ உங்களுக்கு வெற்றி தருவார். ஆனால் பிரதோஷ வழிபாடில் சனி பிரதோஷம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ சனி பகவான் லாபத்தில் வரக்குள்ள பிரதோஷ வழிபாடு பண்ணிங்கன்னா வெற்றியை தரக்கூடும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஜஸ்ட் கோயிலுக்காச்சும் போயிட்டு வாங்க, அதில் வந்து உங்களுக்கு நல்ல லாபத்தை வந்து சனி கொடுப்பார். நவகிரக பூஜையை வந்து தொடர்ந்து பண்ணிட்டே வாங்க. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. ரிஷபராசிக்காரங்க சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க, ஸோ நல்ல ஜாலியான நாகரிகமான வாழ்க்கையை வாழக்கூடியவங்க, ஸோ லக்ஸுரியாக இருப்பீங்க. சந்தோஷமாக இருக்கக்கூடிய தருணம் தான் இந்த தருணம். இந்த சனி உங்களுக்கான சனி, வெற்றியை தரக்கூடிய சனி. நல்லது நினையுங்கள், நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.